கனடாவின் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே ஒரு பள்ளத்தாக்கு இருக்கிறது. அங்கு தங்கம் தேடிச் சென்றவர்கள் யாரும் திரும்பவில்லை. திரும்பிய சிலரோ பிணமாகத்தான் வந்தார்கள், அதுவும் தலையில்லாமல். ஏன் அவர்களின் தலைகள் மட்டும் துண்டிக்கப்பட்டன? அங்கு ஒளிந்திருக்கும் அந்த பயங்கரம் என்ன? 3 ஆண்டுகள் கழித்து அவர்கள் கண்டெடுக்கப்பட்ட போது அவர்களின் எலும்பு கூடுகள் மட்டுமே இருந்தன. அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால், இருவரின் மண்டை ஓடுகளும் ஸ்கல்ஸ் அங்கு இல்லை. இதுதான் இந்த பள்ளத்தாக்கிற்கு தலை துண்டிக்கப்பட்டவர்களின் பள்ளத்தாக்கு என்ற பெயரை தந்தது. அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்ற 44க்கும் மேற்பட்டவர்கள் இன்று வரை திரும்பவே இல்லை. ஒருவேளை உங்களிடம் ₹1,00,00,000 கொடுத்தால் உங்கள் தலையை பணயம் வைத்து அந்த இடத்திற்கு செல்வீர்களா? இந்த மரணப் பள்ளத்தாக்கின் பின்னணியில் இருக்கும் நடுக்கம் தரும் உண்மைகளைத்தான் இன்று நாம் அக்குவேராக ஆணிவேராக பார்க்கப் போகிறோம். இதுபோன்ற உண்மைச் சம்பவங்களை தெரிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திடுங்கள். ஒரு நொடி கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு திடுக்கிடும் தகவல் காத்துக்கிட்டு இருக்கு. கனடாவின் வடமேற்கு பகுதியில் நாகரீகத்தின் சுவடுகளே இல்லாத அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கிறது அந்த நஹான்னி பள்ளத்தாக்கு. சுமார் 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இந்த இடம் பார்ப்பதற்கு ஒரு சொர்க்கம் போல தோன்றும். ஆனால் அந்த அழகிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கொடூரமான உண்மைகள் யாருக்கும் தெரிவதில்லை. அந்த பள்ளத்தாக்கின் எல்லைக்குள் நீங்கள் நுழைந்துவிட்டால் உங்களைச் சுற்றியிருக்கும் மரங்கள் கூட உங்களை கண்காணிப்பது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். இன்று இந்த பகுதி ஒரு தேசிய பூங்காவாக இருக்கலாம். ஆனால் 100 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு சாபிக்கப்பட்ட பூமி என்று அங்கிருந்த பழங்குடிகளால் அழைக்கப்பட்டது. டேனே இன மக்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரு எச்சரிக்கையை தந்து வந்தார்கள். அந்த பள்ளத்தாக்கிற்குள் நுழையாதீர்கள். அங்கு இருப்பவர்கள் மனிதர்களை கண்டால் தலைகளை கொண்டு சென்று விடுவார்கள். இந்த எச்சரிக்கையை வெறும் கட்டுக்கதை என்று நினைத்து அலட்சியப்படுத்திய பல வெள்ளைக்கார வேட்டைக்காரர்களும் தங்கம் தேடுபவர்களும் செய்த தவறுதான் இந்த பள்ளத்தாக்கின் வரலாற்றையே மாற்றப் போகிறது என்று அப்போது யாருக்கும் தெரியாது. 1800களின் இறுதியில் வட அமெரிக்காவில் தங்கம் என்ற ஒற்றைச் சொல் பலரை பைத்தியமாக்கியது. எங்கு தங்கம் கிடைக்கும் என்ற செய்தி வந்தாலும் தங்கள் உயிரை பணயம் வைத்து மக்கள் ஓடினார்கள். அப்படிப்பட்ட ஒரு செய்திதான் நஹான்னி பள்ளத்தாக்கில் ஓடும் ஆற்றில் தங்கம் கொட்டி கிடப்பதாக பரவியது. 1904ஆம் ஆண்டு வில்லி மற்றும் பிராங்க் மெக்லியோட் என்ற 2 சகோதரர்கள் தங்கம் தேடி இந்த பள்ளத்தாக்கிற்குள் முதலடி எடுத்து வைத்தனர். அவர்கள் உள்ளே சென்றபோது காலநிலை மிகவும் மோசமாக இருந்தது. உறையும் பனி, உணவு தட்டுப்பாடு என பல சவால்கள். அந்த சகோதரர்கள் பள்ளத்தாக்கின் ஆழத்திற்கு செல்ல செல்ல அவர்களை சுற்றியிருந்த அமைதி ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தியது. 1 வருடமானது. 2 வருடங்கள் ஓடின. மெக்லியோட் சகோதரர்கள் பற்றி எந்த செய்தியும் இல்லை. அவர்களை தேடிச் சென்ற ஒரு மீட்புக் குழு 1908ஆம் ஆண்டு நஹான்னி ஆற்றின் கரையில் ஒரு கூடாரத்தை கண்டெடுத்தது. அங்கே 2 எலும்புக்கூடுகள் கிடந்தன. அவை மெக்லியோட் சகோதரர்களுடையதுதான் என்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அந்த எலும்புக்கூடுகளை பார்த்தவர்களின் கண்கள் பயத்தில் விரிந்தன. காரணம், அந்த உடல்களில் தலைகள் இல்லை. மிகத் துல்லியமாக ஒரு கத்தியால் அறுக்கப்பட்டது போல அவர்களின் தலைகள் காணாமல் போயிருந்தன. தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் எதற்காக கொல்லப்பட வேண்டும்? வெறும் தங்கம் மட்டும்தான் காரணமா? இல்லை, அந்த பள்ளத்தாக்கிற்குள் மனிதர்களை வெறுக்கும் வேறு ஏதோ ஒன்று வாழ்கிறதா? இந்த முதல் மரணம் நஹான்னி பள்ளத்தாக்கின் மீதான ஒரு நீண்ட கால மர்மத்தின் தொடக்கப் புள்ளியாக அமைந்தது. மெக்லியோட் சகோதரர்களின் தலையில்லாத உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட செய்தி காட்டு தீ போல பரவியது. அந்த பள்ளத்தாக்கிற்கு நஹான்னி என்றிருந்த பெயர் மறைந்து தலை துண்டிக்கப்பட்டவர்களின் பள்ளத்தாக்கு என்ற புதிய பெயர் நிலைத்து போனது. அங்கே தங்கம் இருக்கிறது என்பது உறுதியானாலும் அடுத்த சில ஆண்டுகளுக்கு யாரும் அந்த பக்கம் செல்லத் துணியவில்லை. ஆனால் பேராசை என்பது மரண பயத்தை விட வலிமையானது அல்லவா? மெக்லியோட் சகோதரர்களின் மரணத்திற்கு பின் சுமார் 9 ஆண்டுகள் கழித்து 1917இல் மார்டின் ஜோர்கன்சன் என்ற சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த தங்கம் தேடுபவர் இந்த பள்ளத்தாக்கிற்குள் துணிச்சலாக நுழைந்தார். அவர் சாதாரணமானவர் அல்ல, அனுபவம் வாய்ந்த ஒரு வேட்டைக்காரர். அவரிடம் நவீன துப்பாக்கிகளும் தற்காப்பு உபகரணங்களும் இருந்தன. அவர் அந்த பள்ளத்தாக்கின் ஆழமான பகுதிக்குச் சென்று அங்கேயே ஒரு சிறிய மரக்குடிலை அமைத்து தங்கினார். ஆரம்பத்தில் அவர் அங்கிருந்து அனுப்பிய கடிதங்களில் தான் தங்கம் கண்டுபிடித்து விட்டதாகவும் விரைவில் பெரிய பணக்காரனாக திரும்புவேன் என்றும் உற்சாகமாக எழுதியிருந்தார். ஆனால் சில மாதங்களுக்குப் பிறகு அவரிடமிருந்து எந்த தகவலும் இல்லை. மீண்டும் ஒரு தேடுதல் வேட்டை தொடங்கியது. மீட்புக் குழுவினர் மார்ட்டின் தங்கியிருந்த குடிலுக்குச் சென்றபோது அங்கே ஒரு பயங்கரம் காத்திருந்தது. அவருடைய குடில் தீயால் எரிக்கப்பட்டு சாம்பலாகி கிடந்தது. அந்த சாம்பலுக்கு நடுவே மார்ட்டினின் எலும்புக்கூடு கிடந்தது. மெக்லியோட் சகோதரர்களுக்கு என்ன நேர்ந்ததோ அதேதான் மார்ட்டினுக்கும் நடந்திருந்தது. அவரது உடலிலும் தலை இல்லை. அவர் ஒரு சிறந்த துப்பாக்கி வீரர். அப்படியிருந்தும் அவர் ஒருமுறை கூட துப்பாக்கியால் சுட்டதற்கான அடையாளம் அங்கே இல்லை. அதாவது தன்னை தாக்க வருவது யார் என்று அவர் உணரும் முன்னரே மின்னல் வேகத்தில் ஏதோ ஒன்று அவர் தலையை துண்டித்திருக்கிறது. இதற்குப் பிறகுதான் அந்த பள்ளத்தாக்கில் ஏதோ ஒரு மர்ம சக்தி இருப்பதாக மக்கள் நம்பத் தொடங்கினார்கள். இது வெறும் மனிதர்கள் செய்யும் கொலையாக தெரியவில்லை. ஏனெனில்
ஒரு கொலைகாரன் தலையை மட்டும் மறுத்து எடுத்துக்கொண்டு அங்கிருந்த தங்கத்தையோ அல்லது விலை உயர்ந்த துப்பாக்கிகளையோ தொடாமல் செல்வது ஏன்? அதே காலகட்டத்தில் அந்த பள்ளத்தாக்கை சுற்றி வாழும் பழங்குடியின மக்களிடம் விசித்திரமான கதைகள் உலவின. அவர்கள் நாகானி என்ற ஒரு இனத்தை பற்றி பேசினார்கள். அவர்கள் மனிதர்களைப் போலவே இருப்பார்கள், ஆனால் உருவத்தில் மிகப்பெரியவர்கள். அவர்கள் மலை குகைகளில் மறைந்து வாழ்வதாகவும் தங்கள் எல்லைக்குள் நுழையும் மனிதர்களை கொன்று அவர்களின் தலைகளை சேகரிப்பதாகவும் கூறினார்கள். விஞ்ஞான ரீதியாக யோசித்தவர்கள் அங்கே ஒருவேளை நரமாமிசம் உண்ணும் மனிதர்கள் இருக்கலாம் என்று கருதினார்கள். ஆனால் இவ்வளவு காலம் யாராலும் கண்டுபிடிக்கப்படாமல் ஒரு கூட்டம் எப்படி வாழ முடியும்? மார்ட்டின் ஜோர்கன்சனின் மரணம் ஒரு ஆரம்பம்தான். அதன் பிறகு அந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்ற பல அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக மர்மமான முறையில் காணாமல் போகத் தொடங்கினர். பள்ளத்தாக்கின் அமைதிக்கு பின்னால் ஒரு பெரிய வேட்டை நடந்து கொண்டிருந்தது. மார்ட்டின் ஜோர்கன்சனின் மரணத்திற்கு பிறகு அந்த பள்ளத்தாக்கு ஒரு சர்வதேச மர்மமாக மாறியது. அரசு அதிகாரிகள் அந்த இடத்தைச் சுற்றி எச்சரிக்கை பலகைகளை வைத்தனர். ஆனால் மர்மமான முறையில் காணாமல் போனவர்களின் பட்டியல் மட்டும் குறையவே இல்லை. 1920 கிளை இறுதியில் ஜான் பெட்டர்சன் என்ற மற்றொரு வீரர் இந்த பள்ளத்தாக்கிற்குள் சென்றார். அவர் மற்றவர்களைப் போல பேராசை கொண்டவர் அல்ல. அவர் ஒரு சாகச விரும்பி. ஜான் தன்னுடன் ஒரு புதிய உத்தியை கையாண்டார். காட்டின் ஆழத்திற்கு செல்லும்போது வழி தவறிவிடக் கூடாது என்பதற்காக தான் செல்லும் பாதையெங்கும் மெல்லிய நைலான் கயிறுகளை மரங்களில் கட்டிக்கொண்டே சென்றார். ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் மீட்புக் குழுவினர் அந்த கயிற்றை பின்பற்றி வர முடியும் என்பது அவரது திட்டம். ஆனால் அந்த திட்டம் அவருக்கு பலன் அளித்ததா? சில வாரங்களுக்குப் பிறகு ஜான் திரும்பாததைக் கண்டு அவரது நண்பர்கள் காட்டின் உள்ளே தேடத் தொடங்கினர். ஜான் கட்டியிருந்த கயிறுகள் அப்படியே இருந்தன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு கயிறு பாதியிலேயே அறுக்கப்பட்டிருந்தது. அந்த கயிறு தேய்ந்து அறுக்கப்படவில்லை. ஏதோ ஒரு கூர்மையான ஆயுதத்தால் ஒரே வெட்டில் துண்டிக்கப்பட்டிருந்தது. ஜானின் துப்பாக்கி, அவருடைய உணவுப்பை மற்றும் உடைமைகள் அனைத்தும் ஒரு மரத்தின் அடியில் சிதறிக் கிடந்தன. ஆனால் ஜான் அங்கில்லை. அடுத்த சில நாட்களில் அந்த கயிறு முடிந்த இடத்திலிருந்து சுமார் 1 மைல் தூரத்தில் ஜானின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. வழக்கம் போலவே அவருடைய தலையும் காணாமல் போயிருந்தது. இந்த முறை ஒரு புதிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஜானின் உடல் கிடந்த இடத்தைச் சுற்றி எந்த ஒரு மனித கால் தடமும் இல்லை. பனியில் ஒரு மனிதன் நடந்து வந்திருந்தால் கண்டிப்பாக தடம் இருந்திருக்க வேண்டும். ஆனால் அங்கே ஜானின் தடம் மட்டுமே இருந்தது. அவர் தனியாக ஓடி வந்து ஏதோ ஒரு இடத்தில் நின்று அங்கேயே தலை துண்டிக்கப்பட்டது போல தெரிந்தது. அவரை தாக்கியது ஒரு பறக்கும் உயிரினமா, அல்லது மரங்களில் ஒளிந்து பாயும் ஏதோ ஒரு விசித்திர விலங்கா? இந்த பகுதிகளில் நிலவும் அதிகப்படியான காந்த சக்தி காரணமாக திசை காட்டி கருவிகள் கூட அங்கே வேலை செய்வதில்லை. இதை பயன்படுத்திக் கொண்டு ஏதோ ஒரு மாயச் சக்தி அங்கே விளையாடுகிறதா என்ற சந்தேகம் வலுத்தது. இதற்கிடையில் இந்த பள்ளத்தாக்கின் மற்றொரு பகுதியில் உள்ள டெட்மேன் வேலி எனப்படும் பகுதியில் மேலும் சில எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன. அந்த எலும்புக்கூடுகளின் கைகளில் ஒரு சிறிய துண்டுச்சீட்டு இருந்தது. அதில் எழுதப்பட்டிருந்த ஒரு வரி அனைவரையும் நடுங்க வைத்தது. நாங்கள் எதை பார்த்தோம் என்று உங்களால் நம்ப முடியாது என்று அந்த வாக்கியம் பாதியிலேயே நின்றிருந்தது. அவர்கள் எதை பார்த்தார்கள்? அது மனிதர்களை விட பயங்கரமான ஒன்றாக இருக்குமோ? ஜான் பெட்டர்சனின் மரணம் மற்றும் அந்த மர்மமான துண்டுச்சீட்டு நஹான்னி பள்ளத்தாக்கை ஒரு மரணக் குகையாக மாற்றியது. 1930களில் இந்த பள்ளத்தாக்கு பற்றி ஆராய்ச்சி செய்ய வந்த ஆய்வாளர்கள் ஒரு புதிய தியரியை முன்வைத்தார்கள். அதுதான் பிக்ஃபுட் அல்லது பனிமனிதன் எனப்படும் விசித்திரமான இனம். பழங்குடி மக்கள் சொன்ன அந்த நாகானி உருவங்கள் இவைதானா? இந்த கேள்விக்கு வலு சேர்க்கும் விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. 1945இல் இந்த பள்ளத்தாக்கிற்குள் விமானத்தில் பறந்து கொண்டிருந்த ஒரு விமானி கீழே ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். அடர்ந்த பனிப்பொழிவுக்கு நடுவே 2 கால்களில் நடக்கும் மிகப்பெரிய உருவம் ஒன்று ஒரு மனிதனை தூக்கிக் கொண்டு மிக வேகமாக ஓடுவதை பார்த்ததாக அவர் பதிவு செய்தார். அந்த உருவம் சுமார் 8 அடி உயரம் இருந்ததாகவும் உடல் முழுவதும் அடர்ந்த முடிகளால் மூடப்பட்டிருந்ததாகவும் அவர் விவரித்தார். இந்த செய்தி பரவியதும் பல சாகச வீரர்கள் அந்த உருவத்தை தேடிச் சென்றனர். அப்படி சென்றவர்களில் முக்கியமானவர் பிலிப் பவர்ஸ். அவர் ஒரு சிறந்த வேட்டைக்காரர் மட்டுமன்றி புகைப்படக் கலைஞரும் கூட. அவர் அந்த மர்ம உருவத்தை புகைப்படம் எடுக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு உள்ளே சென்றார். ஆனால் அவர் சென்ற சில நாட்களிலேயே அந்த பகுதியில் ஒரு பயங்கரமான பனிப்புயல் ஏற்பட்டது. பனிப்புயல் ஓய்ந்த பிறகு பிலிப்பை தேடிச் சென்ற குழுவினர் அவர் தங்கியிருந்த கூடாரத்தை சிதைந்த நிலையில் கண்டனர். கூடாரத்தின் துணிகள் கிழிக்கப்பட்டிருந்தன. அவருடைய கேமரா சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருந்தது. பிலிப்பின் உடல் கூடாரத்திற்கு உள்ளேயே கிடந்தது. ஆனால் மற்றவர்களைப் போலவே அவருடைய தலையும் இல்லை. அதிர்ச்சிகரமான விஷயம் என்னவென்றால் அவருடைய உடல் ஒரு பெரிய விலங்கால் கடித்து குதறப்பட்டது போலிருந்தது. ஆனால் எந்த ஒரு மிருகமும் தலையை மட்டும் துண்டிக்காது. அங்கு நிலவும் மர்மமான வெப்ப நீரூற்றுகள் பற்றி அப்போதுதான் மக்கள் கவனிக்கத் தொடங்கினர். இந்த பள்ளத்தாக்கின் சில இடங்களில் நிலத்தடி வெப்பம் காரணமாக பனி உருகுவதும் அங்கே ஒரு பசுமையான காடு உருவாவதும் வழக்கம். இந்த பசுமையான பகுதிகளில் ஏதோ ஒரு பழங்கால இனம் இன்றும் வாழ்ந்து வருகிறதா?
அறிவியல் உலகம் இதை மறுத்தாலும் அந்த பள்ளத்தாக்கில் கண்டெடுக்கப்பட்ட மண்டை ஓடுகள் இல்லாத எலும்புக்கூடுகள் ஒரு கசப்பான உண்மையை சொல்லின. அங்கு இருப்பது ஒரு மிருகமாக இருந்தால் அது உடலை சாப்பிட்டிருக்கும். அது ஒரு மனிதனாக இருந்தால் தங்கம் மற்றும் பொருட்களை எடுத்திருப்பான். ஆனால் தலைகளை மட்டும் சேகரிக்கும் அந்த மர்ம உருவம் யார்? அவர்கள் எதற்காக தலைகளை மட்டும் வேட்டையாடுகிறார்கள்? இந்த பள்ளத்தாக்கின் ஆழத்தில் இன்னும் எத்தனை உயிர்கள் பலியாகப் போகின்றன என்பது தெரியாமல் தேடுதல் வேட்டை தொடர்ந்தது. 1950களில் நஹான்னி பள்ளத்தாக்கின் மர்மம் நிலப்பரப்பை தாண்டி ஆகாயத்திற்கும் பரவியது. இந்த பள்ளத்தாக்கின் மேலே பறந்த பல சிறிய ரக விமானங்கள் மர்மமான முறையில் விபத்துக்குள்ளாகின அல்லது காணாமல் போயின. மிகத் திறமையான விமானிகள் கூட அந்த பகுதிக்கு மேல் செல்லும்போது தங்கள் கட்டுப்பாட்டை இழந்தனர். காந்த புலன்களில் ஏற்படும் அதீத மாறுபாடுகள் காரணமாக திசை காட்டி கருவிகள் சுழலத் தொடங்கின. ரேடியோ தொடர்புகள் துண்டிக்கப்பட்டன. ஒருமுறை இந்த பள்ளத்தாக்கின் மேலே பறந்து கொண்டிருந்த ஒரு விமானி தரையிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான நீல நிற ஒளி வானத்தை நோக்கி பாய்வதை கண்டதாக தெரிவித்தார். அந்த ஒளி தாக்கிய அடுத்த நொடியே அவரது விமானத்தின் இயந்திரங்கள் செயலிழந்தன. அதிர்ஷ்டவசமாக அவர் அந்த பகுதியை தாண்டிச் சென்று அவசர தரையிறக்கம் செய்தார். ஆனால் அவரைப் போல எல்லாரும் அதிர்ஷ்டசாலிகள் அல்ல. அதே காலகட்டத்தில் ஒரு குழுவினர் நவீன கருவிகளுடன் இந்த பள்ளத்தாக்கிற்குள் ஆய்வு செய்யச் சென்றனர். அவர்கள் தங்களின் இருப்பிடத்தை அவ்வப்போது வானொலி மூலம் தெரிவித்து வந்தனர். ஒரு நாள் இரவு அவர்கள் பதற்றத்துடன் ஒரு செய்தியை அனுப்பினார்கள். இங்கே ஏதோ ஒரு பெரிய உருவம் எங்களை பின்தொடர்கிறது. அது மனிதனைப் போல இல்லை. அதன் கண்கள் இருட்டில் ஜொலிக்கின்றன. இதுதான் அவர்களிடமிருந்து வந்த கடைசி செய்தி. மறுநாள் காலை அவர்கள் இருந்த இடத்திற்குச் சென்ற மீட்பு படையினருக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அங்கே எந்த போராட்டமும் நடந்ததற்கான அறிகுறி இல்லை. ஆனால் அந்த ஆய்வுக்குழுவில் இருந்த 4 பேருமே மாயமாய் மறைந்திருந்தனர். அவர்களின் உடைகள் மற்றும் காலணிகள் மட்டும் அந்த இடத்தில் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இது ஒரு மனிதனோ அல்லது மிருகமோ செய்யக்கூடிய செயலல்ல. பழங்குடி மக்களிடம் மீண்டும் இது பற்றி கேட்டபோது அவர்கள் ஒரு புதிய தகவலை சொன்னார்கள். அந்த பள்ளத்தாக்கின் ஆழத்தில் பாதாள உலகிற்குச் செல்லும் வாசல் ஒன்று இருப்பதாக அவர்கள் நம்பினார்கள். அந்த வாசலில் இருந்து வரும் மர்ம மனிதர்கள்தான் நிலப்பரப்பிற்கு வந்து வேட்டையாடுவதாக கூறினர். விஞ்ஞானிகள் இதை ஒரு விசித்திரமான தட்பவெப்ப நிலை மாற்றம் என்று ஒதுக்கினாலும் அங்கே கண்டெடுக்கப்பட்ட சில மனித எலும்புகள் வினோதமான முறையில் கருகியிருந்தன. தீயால் எரிக்கப்பட்டது போல தெரியாமல் ஏதோ ஒரு கதிர்வீச்சால் ரேடியேஷன் கருகியது போல அவை இருந்தன. தங்கம் தேடிச் சென்றவர்கள் இப்போது உயிரை தக்க வைத்துக் கொள்ளவே போராடினார்கள். ஆனால் அந்த பள்ளத்தாக்கின் மர்மம் இன்னும் ஆழமானது. அங்கிருக்கும் குகைகளுக்குள் என்ன இருக்கிறது என்பதை ஆராயச் சென்றவர்களுக்கு அடுத்த பேரதிர்ச்சி காத்திருந்தது. நஹான்னி பள்ளத்தாக்கின் தரைப்பகுதியில் நடந்த மரணங்கள் ஒருபுறம் இருக்க, அங்கிருக்கும் பிரம்மாண்டமான குகை அமைப்புகள் மற்றொரு பெரிய மர்மத்தை தங்களுக்குள் ஒளித்து வைத்திருந்தன. இந்த பள்ளத்தாக்கில் நூற்றுக்கணக்கான குகைகள் உள்ளன. அவற்றில் பல இன்னும் மனிதர்களால் முழுமையாக ஆராயப்படவில்லை. 1960களின் தொடக்கத்தில் ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் இந்த குகைகளுக்குள் இறங்கத் துணிந்தனர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட குகைக்குள் சென்றபோது அங்கே ஆயிரக்கணக்கான விலங்குகளின் எலும்புகள் குவித்து வைக்கப்பட்டிருப்பதைக் கண்டனர். அதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அந்த எலும்புகளில் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த விசித்திரமான விலங்குகளின் எச்சங்களும் இருந்தன. அதாவது, இந்த பள்ளத்தாக்கு காலச்சக்கரத்தில் சிக்கிய ஒரு இடமா? இன்றும் அங்கே பழங்கால மிருகங்கள் வாழ்ந்து வருகின்றனவா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அந்த ஆய்வாளர்கள் குகையின் இன்னும் ஆழமான பகுதிக்குச் சென்றபோதுதான் அந்த நடுக்கம் தரும் காட்சியை கண்டார்கள். அங்கே ஒரு சுவற்றில் மனித கரங்களால் வரையப்பட்ட ஓவியங்கள் இருந்தன. அந்த ஓவியங்களில் சாதாரண மனிதர்களை விட 2 மடங்கு பெரிய உருவங்கள் மனிதர்களின் தலைகளை கையில் ஏந்தியபடி நின்றிருந்தன. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே வரையப்பட்டது போல தெரிந்தது. அப்போதுதான் அந்த தியரி மீண்டும் வலுப்பெற்றது. இந்த பள்ளத்தாக்கில் வாழ்ந்து வரும் அந்த மர்ம உருவங்கள் ஏதோ ஒரு சடங்கிற்காகவோ அல்லது அடையாளத்திற்காகவோ தான் மனிதர்களின் தலைகளை துண்டிக்கின்றன. தங்கம் தேடி வருபவர்கள் அவர்களின் புனிதமான இடத்தை தீட்டுப்படுத்துவதாக அவர்கள் கருதுகிறார்களா? அதே நேரத்தில் குகைக்குள் சென்ற அந்த ஆய்வுக் குழுவில் இருந்த ஒருவர் திடீரென விசித்திரமாக பேசத் தொடங்கினார். தனக்கு ஏதோ ஒரு குரல் கேட்பதாகவும் தன்னை யாரோ அழைப்பதாகவும் கூறிவிட்டு அவர் குகையின் இருண்ட பகுதிக்குள் ஓடினார். மற்றவர்கள் அவரை தேடிச் சென்றும் பலனில்லை. பல மணி நேர தேடலுக்குப் பிறகு அந்த குகையின் ஒரு குறுகிய சந்தில் அவரது உடல் கண்டெடுக்கப்பட்டது. வழக்கம் போலவே அவருக்கும் அதே கதிதான் ஏற்பட்டிருந்தது. மிக குறுகிய நேரத்தில் யாருடைய சத்தமும் இன்றி அவரது தலை மட்டும் துண்டிக்கப்பட்டிருந்தது. அந்த குகை முழுவதும் ஒருவிதமான விசித்திரமான வாசனை வீசியதாக தப்பி வந்தவர்கள் கூறினர். அது அழுகிய மாமிசத்தின் வாசனையா அல்லது வேறு ஏதோ ஒரு இரசாயன மாற்றமா என்று அவர்களால் கணிக்க முடியவில்லை. இந்த சம்பவத்திற்கு பிறகு நஹான்னி பள்ளத்தாக்கின் குகைகளுக்குள் செல்வது தற்கொலைக்குச் சமம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆனால் அந்த பள்ளத்தாக்கின் மர்மம் இத்துடன் முடியவில்லை. அங்கே நிலவும் திடீர் தட்பவெப்ப மாற்றங்கள் மற்றும் உறையும் பனிக்கு நடுவே தோன்றும் அந்த மர்மமான நீராவி புகைக்கு பின்னால் ஏதோ ஒரு ரகசியம் ஒளிந்திருந்தது. நஹான்னி பள்ளத்தாக்கின் மர்மங்களில் மிகவும் விசித்திரமானது
அங்குள்ள வெப்ப நீரூற்றுகள். அண்டார்டிகா போன்ற உறையும் குளிர் நிலவும் அந்த பகுதியில் சில இடங்கள் மட்டும் திடீரென கோடைக்காலம் போல வெப்பமாக இருக்கும். பனி படர்ந்த மலைகளுக்கு நடுவே ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும் பச்சை பசேல் என்று காடாக காட்சியளிக்கும். இந்த பகுதிகளைத்தான் சொர்க்கத்தின் வாசல் என்று தங்கம் தேடுபவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அது உண்மையில் மரணத்தின் வாசல் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. 1969 இந்த பகுதியை ஆய்வு செய்த ஒரு குழு ஒரு விசித்திரமான உண்மையை கண்டுபிடித்தது. அந்த வெப்ப நீரூற்றுகள் இருக்கும் இடத்தைச் சுற்றியுள்ள காடுகளில் உள்ள மரங்கள் மற்ற இடங்களை விட மிக வேகமாக வளர்கின்றன. ஆனால் அந்த மரங்களில் ஒரு பறவை கூட அமர்வதில்லை. எந்த ஒரு சிறு விலங்கும் அந்த வெப்பமான பகுதிக்குள் நுழைவதில்லை. காடு அமைதியாக இருந்தால் அது நிம்மதி. ஆனால் ஒரு காடு மயான அமைதியுடன் இருந்தால் அது ஆபத்து. ஒருமுறை அந்த நீரூற்று பகுதியில் முகாமிட்டிருந்த 2 ஆராய்ச்சியாளர்கள் நள்ளிரவில் ஒரு பயங்கரமான சத்தத்தை கேட்டனர். அது ஒரு விலங்கின் உருமல் போலில்லை. மாறாக பல உலோகங்கள் ஒன்றாக மோதுவது போன்ற ஒரு இயந்திரத்தனமான சத்தம். அவர்கள் கூடாரத்தை விட்டு வெளியே வந்து பார்த்தபோது அந்த வெப்ப நீராவியில் ஒரு ராட்சத நிழல் அசைவதைக் கண்டனர். அந்த உருவம் சுமார் 9 அடி உயரம் இருந்தது. அவர்கள் கையில் இருந்த நவீன டார்ச் விளக்குகளை அந்த உருவத்தின் மீது அடித்தபோது அது திடீரென மறைந்துவிட்டது. ஆனால் அடுத்த நாள் காலையில் அந்த நீரூற்றின் கரையில் அவர்கள் பார்த்த காட்சி திகைக்க வைத்தது. அங்கே மனித மண்டை ஓடுகள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அந்த மண்டை ஓடுகள் அனைத்தும் மிகத் தெளிவாக சுத்தம் செய்யப்பட்டிருந்தன. அவை பழையவை அல்ல, சமீபத்தில் கொல்லப்பட்டவர்களுடையது என்பது அவற்றின் தன்மையை வைத்து தெரிந்தது. அறிவியல் ரீதியாக இதற்கு ஒரு விளக்கம் சொல்லப்பட்டது. இந்த பள்ளத்தாக்கின் அடியில் உள்ள எரிமலை குழம்புகளால் வெளியேறும் கந்தக வாயு, சல்பர் கேஸ், மனிதர்களின் மூளையை பாதித்து அவர்களை பைத்தியமாக்கலாம் என்றும் அதனால் அவர்கள் ஒருவரை ஒருவர் கொன்று தலைகளை துண்டித்துக் கொள்ள வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டது. ஆனால் ஒரு மனிதன் தன் சொந்த தலையை தானே துண்டித்துக் கொள்ள முடியாது அல்லவா? மேலும் அந்த நீரூற்று பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட சில உலோகத் துண்டுகள் பூமியில் கிடைக்காத ஒரு வகையைச் சேர்ந்தவை என்று சில ஆய்வுகள் கூறின. அப்படியானால் விண்வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒன்றின் தளம் இந்த பள்ளத்தாக்கில் இருக்கிறதா? அல்லது பூமியின் ஆழத்தில் நாம் அறியாத ஒரு நாகரீகம் இன்றும் இயங்கி வருகிறதா? இந்த கேள்விகளுக்கு விடை தேட முயன்றவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு சக்தியால் தடுக்கப்பட்டனர். உறையும் பனிக்கும் விசித்திரமான வெப்பத்திற்கும் நடுவே நடக்கும் இந்த மரண வேட்டைக்கு விடை தேடி 1970களில் ஒரு பெரிய தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது. நவீன தொழில்நுட்பங்கள், ஹெலிகாப்டர்கள் மற்றும் ஆயுதம் ஏந்திய பாதுகாப்பு படையினர் அந்த பள்ளத்தாக்கின் ஆழமான பகுதிகளுக்குள் இறங்கினார்கள். அவர்கள் தேடியது தங்கமல்ல, பல ஆண்டுகளாக தொடரும் அந்த தலை துண்டிக்கப்பட்ட மரணங்களின் பின்னணியில் இருக்கும் உண்மையைத்தான். ஆய்வுக் குழுவினர் ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதியை நெருங்கிய போது அங்கிருந்த மரங்கள் அனைத்தும் வினோதமான முறையில் வளைந்திருப்பதை கண்டனர். அவை இயற்கையாக வளர்ந்தது போல தெரியவில்லை. ஏதோ ஒரு ராட்சத சக்தி அவற்றை திருகிவிட்டது போலிருந்தது. அங்கே நிலத்தில் ஒரு பெரிய பள்ளம் தென்பட்டது. அது ஒரு சுரங்கப்பாதையின் நுழைவாயில் போலிருந்தது. ஆனால் அந்த பள்ளத்திற்குள் இருந்து வந்த வாசனை யாரையும் உள்ளே செல்ல விடாமல் தடுத்தது. அது அழுகிய இறைச்சியின் வாசனையுடன் ஏதோ ஒரு அமிலத்தின் வாசை கலந்திருந்தது. அன்றிரவு பாதுகாப்பு படையினர் அந்த இடத்தைச் சுற்றி நவீன கேமராக்களை பொருத்தினர். இரவு முழுவதும் எவ்வித சத்தமும் கேட்கவில்லை. ஆனால் மறுநாள் காலை கேமராக்களை ஆய்வு செய்த போது அவர்களுக்கு பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. கேமராவில் பதிவாகியிருந்த உருவம் தெளிவற்றதாக இருந்தாலும் அது ஒரு மனிதனை விட 3 மடங்கு வேகத்தில் நகர்வது தெரிந்தது. அதன் கால் தடங்கள் மிகப்பெரியதாக இருந்தன. ஆனால் அந்த தடங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு பிறகு அப்படியே மறைந்துவிட்டன. அது அந்த பள்ளத்திற்குள் குதித்து விட்டதா அல்லது காற்றில் மறைந்து விட்டதா என்று யாராலும் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் மற்றொரு திடுக்கிடும் தகவல் கிடைத்தது. இந்த பள்ளத்தாக்கை சுற்றி ஆய்வு செய்ததில் கடந்த 100 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 44 பேர் மர்மமான முறையில் காணாமல் போயிருப்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்தது. இதில் வேடிக்கை என்னவென்றால், காணாமல் போனவர்களில் பலர் மிகச்சிறந்த தற்காப்பு கலை தெரிந்தவர்கள் மற்றும் நவீன ஆயுதங்களை வைத்திருந்தவர்கள். இவ்வளவு பேரை ஒரே ஒரு தனி மனிதனோ அல்லது ஒரு விலங்கோ இவ்வளவு கச்சிதமாக வேட்டையாடி இருக்க முடியாது. அரசு இந்த பகுதியின் மர்மத்தை மூடி மறைக்க முயல்வதாக புகார்கள் எழுந்தன. ஏனெனில் அந்த பள்ளத்தாக்கின் சில பகுதிகளில் அதீத கதிர்வீச்சு இருப்பது கண்டறியப்பட்டது. ஆனால் அந்த பகுதியில் அணுமின் நிலையங்களோ அல்லது கதிர்வீச்சை ஏற்படுத்தும் தொழிற்சாலைகளோ கிடையாது. பிறகு எப்படி அந்த தங்கம் விளையும் மண்ணில் கதிர்வீச்சு வந்தது? ஒருவேளை விண்வெளியிலிருந்து வந்த விண்கலங்கள் அங்கே விபத்துக்குள்ளாகி இருக்கலாம், அல்லது அங்கே ஒரு மறைமுகமான தளம் இருக்கலாம் என்ற தியரி தீவிரமானது. அந்த தளத்தை காக்கும் காவல் தெய்வங்கள் தான் இந்த தலை துண்டிக்கும் உருவங்களா? நவீன ஆய்வுகள் தோல்வியடைந்த நிலையில் இந்த பள்ளத்தாக்கின் மர்மத்தை உடைக்க ஒரு முன்னாள் இராணுவ அதிகாரி 1980களின் இறுதியில் ஒரு தனிப்பட்ட முயற்சியை மேற்கொண்டார். அவர் நவீன ஆயுதங்களை விட அந்த இடத்தின் வரலாற்றை நம்பினார். அவர் அங்கிருந்த பழங்குடி முதியவர்களிடம் உரையாடிய போது ஒரு அதிர்ச்சிகரமான ரகசியம் வெளிப்பட்டது. அவர்கள் அந்த பள்ளத்தாக்கை வெறும் மரண பூமி என்று மட்டும் சொல்லவில்லை, அதை ஒரு வாழும் உயிரினம் என்று குறிப்பிட்டார்கள். அந்த முதியவர் சொன்னது இதுதான்:
இந்த பள்ளத்தாக்கு தனக்கென்று ஒரு ஆன்மாவை கொண்டுள்ளது. இது மனிதர்களின் பேராசையை தின்னும். தங்கம் தேடி வருபவர்கள் மண்ணை நோண்டத் தொடங்கும் போது இந்த பள்ளத்தாக்கின் காவல் தெய்வங்கள் விழித்துக் கொள்ளும். அவர்கள் வெறும் தலைகளை மட்டும் கொண்டு செல்வதில்லை, அந்த மனிதர்களின் ஆன்மாவையும் சிறைபிடித்துக் கொள்வார்கள். இது கேட்பதற்கு பயமாக இருந்தாலும் அங்கு நடந்த சம்பவங்களோடு இது ஏதோ ஒரு வகையில் ஒத்துப்போனது. அதே சமயம் அந்த பள்ளத்தாக்கின் ஆழத்தில் வான்வெளியிலிருந்து விழுந்த ஒரு விண்கல் இருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த விண்கல்லில் இருக்கும் ஒரு விசித்திரமான உலோகம் மனித மூளையின் செல்களை சிதைத்து அவர்களை கடும் கோபத்திற்கும் மாயத் தோற்றத்திற்கும் உள்ளாக்குகிறது என்று ஒரு மருத்துவ ஆய்வு தெரிவித்தது. இதனால்தான் அங்கிருப்பவர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்களா? ஆனால் உயிருடன் தப்பிய ஒரு நபர் சொன்ன வாக்கு மூலம் இதைவிட கொடூரமானது. அவர் ஒருமுறை ஒரு பெரிய குகைக்கு அருகில் ஒளிந்திருந்த போது ஒரு உருவத்தை பார்த்ததாக கூறினார். அது மனிதனைப் போலவே இருந்தது, ஆனால் அதன் தோல் வெளிரிய நிறத்தில் கண்களே இல்லாமல் இருந்தது. அது தரையில் ஓடும் அதிர்வுகளை வைத்து மனிதர்கள் இருக்கும் இடத்தை கண்டறிவதை கவனித்தார். அந்த உருவம் ஒரு கூர்மையான கல்லை வைத்து மிக லாவகமாக ஒரு மானின் தலையை துண்டிப்பதைக் கண்டார். அது ஒரு பழங்கால மனித இனமாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் இவ்வளவு காலம் நாகரீக உலகிற்கு தெரியாமல் எப்படி மறைந்து வாழ்ந்தார்கள் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசு இப்போது அந்த பள்ளத்தாக்கின் பெரும் பகுதியை தடை செய்யப்பட்ட மண்டலமாக அறிவித்துவிட்டது. ஆனாலும் இன்றும் சில துணிச்சலான சாகச பயணிகள் அனுமதியின்றி உள்ளே நுழைகிறார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு விஷயத்தை மட்டும் பொதுவானதாக சொல்கிறார்கள். பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்த சில நிமிடங்களிலேயே நம் பின்னால் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்கும். ஆனால் திரும்பி பார்த்தால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். இந்த பள்ளத்தாக்கு இன்றும் ஒரு தீர்க்கப்படாத மர்மமாகவே நீடிக்கிறது. ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மரமும் ஒரு கொடூரமான கதையை தங்களுக்குள் புதைத்து வைத்துள்ளன. இன்று அந்த பள்ளத்தாக்கு ஒரு தேசிய பூங்காவாக மாற்றப்பட்டு விட்டாலும் அதன் இருண்ட வரலாறு இன்றும் சுற்றுலா பயணிகளை அச்சுறுத்திக் கொண்டே இருக்கிறது. அரசு தரப்பில் கொடுக்கப்படும் விளக்கங்கள் அனைத்தும் தர்க்க ரீதியாக இருந்தாலும் அங்கு நிகழ்ந்த சம்பவங்கள் எதற்கும் ஒரு தெளிவான விடை கிடைக்கவில்லை. அந்த பள்ளத்தாக்கிற்குள் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையும் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களும் வெறும் தற்செயலான விபத்துக்கள் என்று யாராலும் கடந்து போக முடியாது. சமீப காலமாக அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கும் தானியங்கி கேமராக்களில் சில விசித்திரமான காட்சிகள் பதிவாகின்றன. பனிப்படலங்களுக்கு இடையே மின்னல் வேகத்தில் நகரும் நிழல்கள், மனித குரல் போன்றே ஒலிக்கும் விசித்திரமான அழுகுரல்கள் மற்றும் இரவு நேரங்களில் வானத்தில் தோன்றும் விவரிக்க முடியாத வெளிச்சங்கள் என அந்த மர்மப்பட்டியல் நீண்டு கொண்டே செல்கிறது. இந்த பள்ளத்தாக்கு ஒருவேளை நாம் வாழும் உலகத்திற்கும் நாம் அறியாத மற்றொரு பரிமாணத்திற்கும் இடையிலான ஒரு பாலமாக இருக்குமோ என்ற சந்தேகம் இன்றும் ஆய்வாளர்களிடையே நீடிக்கிறது. பழங்குடி மக்களின் நம்பிக்கையின்படி அந்த நிலத்தின் காவல் தெய்வங்கள் இன்றும் அங்கே தங்கம் தேடி வருபவர்களை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். நவீன உலகம் எவ்வளவுதான் வளர்ந்தாலும் இயற்கையின் சில மர்மங்களுக்கு முன்னால் மனித அறிவு மண்டியிடத்தான் வேண்டியிருக்கிறது. தங்கம் என்ற பேராசையுடன் உள்ளே நுழைந்தவர்கள் தங்கள் உயிரையும் அடையாளமான தலையையும் இழந்துவிட்டார்கள். நஹான்னி என்பது வெறும் பெயரல்ல, அது மனிதனின் பேராசைக்கு இயற்கை அளிக்கும் ஒரு எச்சரிக்கை. இந்த கதையின் முடிவு இன்றும் எழுதப்படவில்லை, ஏனெனில் அந்த பள்ளத்தாக்கிற்குள் இன்றும் ஏதோ ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அது மனித இனத்திற்கு தெரியாத ஒரு ஆதிவாசி கூட்டமாக இருக்கலாம், அல்லது வேறு கிரகத்திலிருந்து வந்த உயிரினமாக இருக்கலாம், அல்லது அந்த நிலத்தின் சாபமாகவே கூட இருக்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அந்த பள்ளத்தாக்கின் அமைதி என்பது ஆபத்தின் அறிகுறி. அந்த அடர்ந்த காடுகளுக்குள் உறையும் பனிக்கு அடியில் இன்னும் எத்தனை மண்டை ஓடுகள் புதைந்து கிடக்கின்றன என்பது அந்த நஹான்னி ஆற்றுக்கு மட்டுமே தெரியும். இன்றும் அங்கே செல்லும் பயணிகள் தங்கள் கால் தடங்களை விட்டுச் செல்கிறார்கள், ஆனால் அவர்கள் திரும்புவார்களா என்பது அந்த மர்ம பள்ளத்தாக்கின் கைகளில்தான் இருக்கிறது. தலை துண்டிக்கப்பட்டவர்களின் பள்ளத்தாக்கு இன்றும் உலகிற்கு ஒரு மர்மமான சவாலாகவே இருந்து வருகிறது. இந்த திகிலூட்டும் கதையை கேட்ட பிறகு நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அங்கு நடப்பது மனிதர்களின் வேலையா, அல்லது நாம் அறிவியலால் விளக்க முடியாத ஏதோ ஒரு மர்ம சக்தியா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். தங்கம் தேடிச் சென்றவர்களின் கதி இதுவென்றால் இன்னும் வெளிவராத பல ரகசியங்கள் இந்த பூமியில் புதைந்து கிடக்கின்றன. இது போன்ற மர்மமான மற்றும் உண்மை சம்பவங்களை தொடர்ந்து தெரிந்து கொள்ள மறக்காமல் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த தகவல் உங்கள் நண்பர்களுக்கும் பிடிக்கும் என்று தோன்றினால் உடனே அவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். அடுத்த ஒரு விறுவிறுப்பான மர்மத்துடன் உங்களை சந்திக்கிறேன். விடைபெறுவது உங்கள் மேன் ஆஃப் மிஸ்ட்ரி.